ஹாய் கைஸ், எடுத்துக்காட்டு 2.2. பின்வரும் ஒவ்வொன்றிலும் ஏஐ பியால் வகுக்கும்போது கிடைக்கும் ஈவு மற்றும் மீதியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கீழே கணக்கு கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஈக்குவல் டு -12, பி ஈக்குவல் டு 5, ஏ ஈக்குவல் டு 17, பி ஈக்குவல் டு -3, ஏ ஈக்குவல் டு -19, பி ஈக்குவல் டு -4 அப்படின்னு 3 கணக்கு கொடுத்துருக்காங்க. இது என்ன சிலபஸில் வருதுன்னா யூக்ளிட்டின் தேற்றப்படி வகுக்கணும். ஸோ யூக்ளிட்டின் தேற்றம் அப்படின்னா என்ன முதல்ல பார்த்துருவோம். யூக்ளிட்டின் வகுத்தல் துணை தேற்றம் ஏ மற்றும் பி என்பன ஏதேனும் இரு மிகை முழுக்கள் எனில், அதாவது இந்த பி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் 0 ≤ ஆர் பி, அதாவது இந்த ஆரோட வேல்யூ எப்படி இருக்கணுங்கிற கண்டிஷன் என்றவாறு கியூஆர் எனும் தனித்த முழுக்கள் கிடைக்கும். அவ்வளோதான் யூக்ளிட்டின் தேற்றம். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா இதை பற்றின இன்ட்ரோடக்ஷன் போன கணக்கிலே கொடுத்துட்டேன், 2.1 சொல்லிட்டேன். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இங்கே இருக்கிற கணக்கெலாம் விட்டுருவோம். நான் ஒரு நம்பர் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது ஒரு 25ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இதை வந்து 4ஆல் வகுக்கணும். அவ்வளோதான். இதை யூக்ளிட்டின் தேற்றப்படி வகுக்கணும்னா என்ன பண்ணணும்னா 25ங்கிறது ஃபஸ்ட்டு வகுபடும் எண், சரிங்களா? அதுதான் ஏ. யூக்ளிட்டின் தேற்றத்தில் ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர்ன்னு இருக்கு இல்லைங்களா? இதில் ஏங்கிறது என்ன அப்படின்னா வகுபடும் எண். ஏ அப்படின்றது வகுபடும் எண், பிங்கிறது வகுக்கும் எண், கியூங்கிறது ஈவு, ஆறுங்கிறது மீதி. இங்கே இருக்கிற 4 லெட்டர்ஸுக்கும் விளக்கம் கொடுத்தாச்சு. இப்போ 25 வகுபடும் எண் ஏ, அதை வந்து எதால் வகுக்கிறோம்? 4ஆல் வகுக்கிறோம். அப்போ அது என்ன? வகுக்கும் எண். இப்போ பாருங்களேன், 25 4ஆல் வகுக்கிறேன். சிம்பிளாக 4ஆல் வகுத்தா என்ன வருது? 6 4 24, மீதி எவ்வளோ? 1. அவ்வளோதான். இப்போது இது வகுபடும் எண், கரெக்டுங்களா? வகுபடும் எண். இது வகுக்கும் எண், இது ஈவு, இது மீதி. ஓகேங்களா? இப்போ யூக்ளிட்டின் தேற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். ஏ என்னதில் 25 இது இருக்குது பார்த்தீங்களா? ஏங்கிறது 25, அந்த ஏ இருக்கிற இடத்துல 25 எழுதிட்டோம். அடுத்தது பி என்ன? பி வந்து 4 இது இருக்குங்களா? ஸோ 4. அடுத்து கியூ என்ன? 6 இங்கே இருக்குது இல்லைங்களா? 6. ஸோ அந்த 6 அந்த இடத்துல எழுதிடுறோம். அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு 6 என்ன வந்திருக்கு? மீதி 1 வந்திருக்கு, அந்த 1 போட்டாச்சு. அவ்வளோதான். இந்த வடிவத்தில் எழுதணும். இதுதான் யூக்ளிட்டின் தேற்றம், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிளான நம்பராக வச்சு இப்போ பார்த்துட்டோம். இப்போ திரும்ப புக்கில் கொடுத்துருக்க நம்பரை பார்ப்போம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஈக்குவல் டு -12, பி ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எடுத்துக்காட்டு பார்த்த கணக்கு வந்து சும்மா சாதாரணமாக 2 நம்பருமே ப்ளஸ் நம்பராக பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி மைனஸ் நம்பராகலாம் இருந்துச்சு அப்படின்னா இதில் ஒரு 2-3 கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் வகுத்தல் போட்டிருப்பீங்க. அந்த நம்பர்லாம் எப்படி இருக்குன்னா உள்ளேயும் ஒரு ப்ளஸ் நம்பராக இருக்கும், வெளிலையும் ஒரு ப்ளஸ் நம்பராக இருக்கும். அதை அப்படியே எப்படி வகுக்கணுமோ வகுத்து போட்டுட்டு இருந்திருப்பீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ப்ளஸ்ஸும் மைனஸும் மாற்றி கொடுத்து இந்த மாதிரி வகுக்கணும்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த கணக்குக்கு உள்ள கண்டிஷனை சொல்கிறோம் பாருங்கள். -12 அதை வந்து 5ஆல் வகுக்கணும். அதானே கேள்வியில் கொடுத்துருக்காங்க, நல்லா பாருங்கள். ஏஐ பியால் வகுக்கும்போது இங்கே ஏ -12, பி 5. ஸோ -12 5ஆல் வகுக்கிறேன். இந்த மாதிரி வகுக்கும்போது குறி மாறி மாறி இருக்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வகுபடும் எண் என்ன குறியில் இருக்குதோ அதுக்கு அடுத்து நீங்கள் கீழே இந்த இடத்துல எழுத போகிற நம்பரும் அதே குறியில் தான் வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் எழுத போகிற நம்பரும் அதே குறியில் தான் வரணும். அதே குறியில் தான் வரணும்னா இங்கே 5 தானே இருக்குது, எப்படி அதே குறி வரும் அப்படின்னா நீங்கள் ஈவில் எடுக்க போகிற நம்பரை மைனஸில் எடுக்கணும். அவ்வளோதான். 1 இன்னொன்று மைனஸ் வகுபடும் எண் மைனஸில் இருந்துச்சுன்னா அதை விட பெரிய நம்பராக தான் கொண்டு வந்து நீங்கள் வகுத்து வைக்கணும். அதாவது இப்போ 2 5 10 வைப்போம் இல்லையா, அது ப்ளஸ் நம்பருக்கு. ஒரு வேளை இங்கே வெளியில் மைனஸ் வந்தால் பிரச்சனை இல்லை. உள்ள வகுபடும் எண் மைனஸில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கும் அடுத்த லெவல், அதாவது 3 5 15 அப்படின்னு தான் நீங்கள் இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கணும். இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது 3 5 15 அப்படின்னு வச்சுட்டேன். இப்போ இதை எப்படி கழிக்க முடியும்? கழித்தோம்னா திரும்பவும் இது -27லாம் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் நான் சொன்னேன், இங்கே என்ன குறி இருக்குதோ அதே குறியோடு வரணும். ஸோ அதனால் நான் எடுக்கிற ஈவில் மைனஸ் வச்சுக்கிறேன். இப்போது
-3 வச்சு -3 × 5 -3 × 5 பேருக்குன்னா -15. அப்போ இங்கே மைனஸ் போட்டுருவோமா? இப்போ என்ன இருக்குது? -12லேருந்து -15 கழிக்கணும். இதுக்குள்ளே எப்படி கழிப்போம்னா -12 இருக்கா, அதுலேருந்து -15 கழிக்கணும். அப்போது நம்ம கழிக்க வேண்டிய கடமைக்கு ஒரு குறி போடணும், 15க்கு முன்னாடி இருக்கிற மைனஸையும் போடணும். ஸோ இப்போ இந்த 2 மைனஸும் சேர்ந்து பெருக்கலாக மாறும், கூட்டலாக மாறும். -12 2 மைனஸும் பெருக்கி கூட்டலாக மாறும், 15ன்னு வரும். இப்போது பெரிய நம்பர் 15லேருந்து சில நம்பர் 12 போச்சுன்னா மீதி 3. இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? இப்போது நம்ம யூக்ளிடின் தேற்றம் படி வகுபடும் எண், வகுக்கும் எண், ஈவு, மீதி எல்லாமே வந்துருச்சு. இப்போ அந்த தேற்றத்தில் எடுத்து எழுதி பார்ப்போமா அந்த ஃபஸ்ட்டு கணக்கை? ஏ ஈக்குவல் ஏவோட வேல்யூ என்ன? -12, பியோட வேல்யூ என்ன? 5, கியூவோட வேல்யூ என்ன? -3 ப்ளஸ் ஆரோட வேல்யூ 3. கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், பியோட வேல்யூ 5, அதெல்லாம் கேள்வியிலே கொடுத்துட்டாங்க. -12 5லாம். கியூவோட வேல்யூ -3, ஆரோட வேல்யூ 3. இது நம்ம கண்டுபிடிச்சது. இப்போ இது நம்ம சுருக்கி பார்த்தோன்னா 2 பக்கம் -12 வந்துச்சுன்னா கரெக்ட் தான் ஆன்சர். இந்த பக்கம் -12 இருக்குங்களா, ஈக்குவல் டு ஐமும் 15 -15, ஏன்னா 3க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. அடுத்து இந்த +3 பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் போச்சுன்னா 15லேருந்து 3 போச்சுன்னா 12, பெரிய நம்பருக்குரிய வந்து -12. தட்ஸ் ஆல். கரெக்டுங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சதும் கரெக்ட். அவ்வளோதான். இப்போ திரும்ப இன்னொரு தடவை அடுத்த கணக்கை பாருங்கள். லாஸ்ட்டாக எல்லா கணக்கும் ஒரு தடவை சேர்த்து சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கணக்கு எடுத்து எழுதியாச்சு பாருங்கள். ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் அந்த உடையத்தில் எழுதியாச்சா? -12 ஈக்குவல் டு 5 × -3, -3ங்கிறது ஈவு, +3ங்கிறது மீதி எழுதியாச்சுங்களா? இப்போ இதுலேருந்து ஈவு -3, மீதி 3, அதுதான் கேள்வியாக கேட்டிருந்தாங்க. வகுக்கும்போது ஈவு மற்றும் மீதியை காண்க அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ ரெண்டாவது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? 17, ஏ ஈக்குவல் டு 17, பி ஈக்குவல் டு -3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். இந்த 17 -3ஆல் வகுக்கணும். வகுத்து பார்த்துருவோமா? 17 எதால் வகுக்கணும்? -3ஆல் வகுக்கணும். ஒரு 2-3 தடவை போட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஆகிடும். நான் இங்கே சொன்ன அதே கண்டிஷன் தான். அதாவது உள்ளுக்குள்ளே வகுபடும் எண் மைனஸில் இருந்தால் மட்டும்தான் அதை விட பெரிய நம்பராக எடுக்கணும். அந்த நம்பர் ப்ளஸில் இருந்துச்சுன்னா அதை விட சின்ன நம்பராக, இப்போ வந்து இங்கே 3 இருக்குங்களா, I3 15 அப்படின்னு கணக்கு முடிச்சிடணும். வழக்கமான வகுத்தல் தான், வேறு ஒன்றும் இல்லை. இன்னொன்று கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த -3 இருக்குது, இங்கே -12 இருந்துச்சு, இங்கே -15 வர வச்சோம். அப்போ இங்கே -3 இருக்கும்போது என்ன பண்ணணும்? இங்கே ப்ளஸில் வர வைக்கணும். அப்போ அதாவது இங்கே +17 தானே இருக்குது. ஸோ அப்போ இங்கே கீழே இருக்கிற வேல்யூ என்ன பண்ணணும்? ப்ளஸில் வர வைக்கணும். ஸோ அதுக்காக இதோட இப்போ ஈவு எடுக்கிற நம்பரை மைனஸாக எடுக்கணும். இப்போ I3 தானே 15. இப்போ பாருங்கள், I3 15. கரெக்டுங்களா? இப்போது இந்த 5 3 பேருக்கு 15 -15ன்னு வருது. அப்போ இங்கேயும் மைனஸ் எடுத்துட்டோம்னா மைனஸ் ப்ளஸ்ஸு I3 15 கரெக்டாக வரும். ஓகேங்களா? மீதி 2. இப்போ இது ரெண்டும் ஒரே குறியாக வந்துச்சுங்களா? அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிறது ரெண்டும் ஒரே குறியாக வர மாதிரி தான் நம்ம இங்கே நம்பரை செலக்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே, இப்போ எடுத்தாச்சு. I3 15, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. 17ல் 15 போச்சுன்னா 2. யூக்ளிடின் தேற்றப்படி ஏ என்ன? 17 கேள்வியிலே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பி என்ன? -3. அடுத்தது கியூ என்ன? -5. அடுத்தது ப்ளஸ் மீதி என்ன? 2. இப்போ இதுலேருந்து எடுத்து எழுதிடணும். ஈவு ஈக்குவல் டு -5, மீதி ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுத்து எழுதிடணும். ஓகேங்களா? இப்போ அடுத்த கணக்கு, மூணாவது கணக்கு என்ன இருக்குது? ஏ ஈக்குவல் டு -19, பி ஈக்குவல் டு -4 அப்படின்னு இருக்குது. ஸோ மூணாவது கணக்கு ஏ ஈக்குவல் டு -19, பி ஈக்குவல் டு -4. இந்த வகுத்தல் ஒரு மாதிரியானது. இப்போ பாருங்கள், ஏ -19 வகுபடும் எண் மைனஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு கணக்கு மாதிரியே இங்கே பாருங்கள், இங்கே மைனஸில் இருந்துச்சா? ஸோ அப்போ என்ன பண்ணோம்? அதை விட பெரிய நம்பராக எடுத்தோமா? அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கேயும் மைனஸில் இருக்கா? உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்பரு. இப்போ இதே மாதிரி தான் எடுக்கணும். எதால் வகுக்கணும்? -4ஆல் வகுக்கணும். இப்போ நல்லா கவனித்து பாருங்கள், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, 19க்கு முன்னாடியும் மைனஸ் இருக்குது. இப்போது இதை ஒரு ப்ளஸ் நம்பரால் பெருக்கினா தான் அந்த மைனஸ் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 4 4 16, I 4 20. கரெக்டுங்களா? 19 விட அதிகமாக எடுக்கணும். ஸோ I 4 20 +5 தான் எடுக்கிறேன். ஏன்னா இந்த +5ம் -4ம் பெருக்கி தான் -20ன்னு ஆன்சர் வரும். கரெக்டுங்களா? இப்போ -19ல் -20 போச்சுன்னா 1. இது எப்படி 1 அப்படின்னா, திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். -19லேருந்து என்ன பண்ண சொன்னாங்க? -20 என்ன பண்ண சொன்னாங்க? கழிக்க சொன்னாங்க. கழிக்க தானே சொன்னாங்க. அப்போ இங்கே ஒரு கழித்தல் குறி வரும், கண்டிப்பாக வரும். சரிங்களா? ஸோ இந்த -19லேருந்து -20 கழிக்க சொன்னாங்க. கழிக்க சொன்னதுனால தான் இந்த கழித்தல் குறி வருது. இப்போ இந்த மைனஸும் பெருக்கி இது ப்ளஸ்ன்னு ஆகிடும். -19 + 20 = 1 இப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இப்படி வந்தது தான் இந்த 1. கரெக்டுங்களா? ஓகே, முடிஞ்சு கணக்கு. அவ்வளோதான். இதுக்கு மேலே இது
இதை விட சின்ன நம்பராக போயிடுச்சு, 4 விட சின்ன நம்பராக போயிடுச்சு. அதனால் அதை மேற்கொண்டு வகுக்க வேண்டாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஈக்குவல் டு -19 தானே இருந்துச்சு. ஸோ -19 ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு -4. அடுத்தது வேல்யூ வந்துச்சு, அது ஒரு +5. அடுத்து ரிமைண்டர் +1. கரெக்டாக வருதான் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இதுலேருந்து ஈவு எடுத்து எழுத வேண்டியதான். ஈவு ஈக்குவல் டு 5, மீதி ஈக்குவல் டு 1. அவ்வளோதான். இது ஒன்றுத்துலேயும் கண்டிஷன் எழுதிடணும் ஒரு தடவை, ஒன்றுமே இல்லை. அப்போ அதாவது 0 ≤ 6 ≤ மாலஸ் -3. பியை விட கம்மியாக தான் இருக்கும். சாரி, இங்கே ≤ வராது, லெஸ்ஸன் தான் வரும் இந்த இடத்துல. ஓகேங்களா, இந்த இடத்துல லெஸ்ஸன் மட்டும்தான் வரும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இது என்னவா மாறும்னா 0 ≤ r +3 அப்படின்னு மாறிடும். மாலில் சொல்லிட்டு மைனஸ் வேல்யூ எல்லாம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். அவ்வளோதான். அதே மாதிரி இதுக்கும் கண்டிஷன் என்னென்னா 0 ≤ 6 ≤ -4 மாலஸ்குள்ளே வரும். ஸோ லெஸ்ஸன் மட்டும்தான் வரும் இந்த இடத்துல. 0 ≤ 6 4. இது கண்டிஷன். இந்த கணக்குள்ள கண்டிஷன், இது இந்த கணக்குள்ளது, இது இந்த கணக்கு உள்ளது. இப்போ திரும்பவும் இன்னும் ஒரு தடவை வகுத்தல் மட்டும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கணக்கு வகுக்கும் எண் ப்ளஸில் இருக்குது, அதாவது வகுப்படும் எண் வந்து -12. கரெக்டுங்களா? இந்த வகுப்படும் எண் வந்து மைனஸில் இருந்துச்சுன்னா அதை விட பெரிய நம்பராக தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இங்கே -12 இருந்துச்சு, இங்கே -19 இருந்துச்சு, 1. அதை விட பெரிய நம்பராக வர மாதிரி தான் கணக்கு எடுக்கணும் மைனஸில் இருக்கும்போது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் இங்கே மைனஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் பெருக்கி வர நம்பரும் மைனஸில் வர மாதிரியே தான் கொண்டு வரணும். இப்போ இங்கே 5 தானே இருந்துச்சு, இங்கே மைனஸில் வரணுங்கிறதுக்காக நான் -3 எடுத்துக்கிட்டேன். புரியுதுங்களா? இது ரெண்டும் ஒரே குறியாக இருந்தால் தான் கழிக்க முடியும், இல்லைனா வேறு வேறு குறியாக இருந்துச்சுன்னா மதிப்பு பெருசாக போகும், கணக்கு தப்பாக போயிடும். இப்போ இங்கே 17 இருந்துச்சு, இப்போ -3 வகுக்க சொன்னாங்க. ஸோ நார்மலாக வகுப்படும் எண் வந்து ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ அதுக்குள்ள நம்பர் 17க்குள்ளே இருக்கிறது 15. 15 போட்டோன்னா -15 வந்துடும். அப்போ கணக்கு தப்பாக போயிடும். ஸோ அதனால தான் இங்கே -5 போட்டேன். இங்கே -5 × -3 பேருக்குன்னா +15. இப்போ +17 +15. 2 ப்ளஸ் நம்பரை கழிக்கலாம், 2 மைனஸ் நம்பரை கழிக்கலாம். வேறு குறியாக இருக்கும்போது நம்பரை கழிச்சோம்னா மொத்தமாக மதிப்பு மாறும், கணக்கு தப்பாகும். ஸோ அதனால் இந்த வகுத்தலில் மட்டும் ஒரு 2-3 தடவை போட்டு பார்த்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா யூக்ளிடின் தேற்றம் தெளிவாயிடும். அவ்வளோதான். தேங்க்யூ.